ஓம் ஸ்ரீ குருவே சரணம். சரணம் சரணம் ஸ்ரீ குருவே சரணம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷால் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ ஷிரடி சாய் நாராயண மகோத்சவம் 2025 ஆண்டு ஜனவரி 10 கொண்டாடப்படுகிறது. திருவனந்தபுரம் மாங்காட்டுக்கோணம் கரியவட்டம் ஸ்ரீ ஷிரடி வாய்வா ஆசிரமத்தில் வருடாந்திர ஆண்டு விழா ஜனவரி 10 2025 ஆண்டு வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று கொண்டாடப்படுகிறது. இந்த ஆசிரமம் ஷிரடிபுரி என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ சாய் கோமல்நாத் அவர்களால் 38 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்டது. ஸ்ரீ ஷிரடி சாய்பாபாவின் லீலைகளால் ஈர்க்கப்பட்ட ஸ்ரீ கோமல்நாத் அவர்களால் இந்த கோயில் துவங்கப்பட்டது. மலையாளம் கேலண்டரில் தனுர் மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசி அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நடுவில் வருகிறது. ஸ்ரீ நாராயண மகோத்சவம் வைகுண்ட ஏகாதசி என்று இந்த ஆசிரம கோவிலில் பரபிரம்ம அவதாரமாக ஷிரடி சாயீஸ்வரர் இருக்கும் கோவிலில் அவர் ஸ்ரீ நாராயணனாக லக்ஷ்மி நாராயணனாக அலங்கரிக்கப்பட்டு வழிபடப்படுகிறார். திரு சாய் கோமல்நாத் அவர்களாலும் குரு பரம்பரையின் அனைத்து அவதாரங்களாலும் இந்த தினமானது இந்த கோவிலில் ஆண்டு விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் உள்ளது. ஏகாதசியின் விசேஷங்கள். பொதுவாகவே ஏகாதசி ஒரு விசேஷ தினமாகவும் இருந்தாலும் சுக்லபக்ஷ ஏகாதசி, மார்கழி மாத சுக்லபக்ஷ ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, மோக்ஷ ஏகாதசி என்று கூறப்படுகிறது. இது ஒரு தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மிக விசேஷமான ஏகாதசியாகும். புராணங்களில் கூறப்பட்டுள்ளபடி வைகுண்டத்தின் கதவுகள், ஸ்ரீ மகாவிஷ்ணு வீட்டிற்கும் வைகுண்டத்தின் கதவுகள் அனைவருக்காகவும் திறந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த வைகுண்ட ஏகாதசியில் பங்கேற்பது நாம் முக்தி அடைவதற்கும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கும் கர்ம தலைகளில் இருந்து நீங்குவதற்கும் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின் பதிவுகள் போக்குவதற்கும் சிறந்த தினமாக கருதப்படுகிறது. இந்த ஆசிரம க்ஷேத்திரத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசி தினமானது மிகவும் புனிதமான தினமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த இடத்தில் குரு பரம்பரைகளின் அனைத்து அவதாரங்களும் வீற்றிருக்கிறார்கள். அவதூத பரம்பரையின் குருவான ஸ்ரீ தத்தகுருவின் அவதாரமான ஷிரடி சாய்பாபா, ஆதி கணபதியின் அவதாரமான ஸ்ரீ கஜானன் மகாராஜ், ஆதி நாராயணர் அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி, அக்கல்கோட் சுவாமி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர், அனைத்து பிராணவாயுக்களின் அவதாரமாகவும் குரு பரம்பரைக்கும் வழிகாட்டுதலாகவும் உள்ள ஸ்ரீ ஹனுமன் சுவாமி, ஆதி கணபதி பகவான், சகல விக்னங்களையும் நீக்கும் ஆதி கணபதி பகவான், பக்த சாயி பக்தர்களை வழிநடத்தும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர், சாய்பாபா, சுப்ரீம் சக்தி, சிவா, நாகசாயி, பரபிரம்மம் அனைவருமே சகுண ரூபங்களில் இங்கு வீற்றிருக்கிறார்கள். கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் கழக்கூட்டம் கரியவட்டம் என்ற அழகான
இயற்கை சூழலில் உள்ள மாங்காட்டு கோணம் என்ற இடத்தில் இந்த ஷிரடி சாய்பாபா ஆசன க்ஷேத்திரம் ஷிரடிபுரி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த மகா விசேஷத்தின் ஒரு பகுதியாக ஏகாதசி பூஜைகளும் விஷ்ணு சகஸ்ரநாம லட்சார்ச்சனை, ஹோமம், அர்ச்சனை, சாயி பஜன், மகா பிரசாதம், அன்னதானம், குரு பூஜை அனைத்தும் நடைபெற உள்ளன. இந்த கோவில் விசேஷத்தில் பங்கு பெறுவதும் இந்த மகோத்சவத்தில் பங்கு எடுத்துக்கொள்வதும் இதில் ஒரு பகுதியாக செயல்படுவதும் ஸ்ரீ சாயீஸ்வரனின் கண்ணுக்கு தெரியாத ஒரு அரவணைப்பிற்கும் அன்புக்கும் ஆசீர்வாதத்தையும் எந்தவித எளிய வழியில் பெறுவதற்கு ஒரு புனிதமான வழியாக கருதப்படுகிறது. கலியின் பிரபாகத்தில் இருந்து விடுபடுவதற்கு ஷிரடி சாய்பாபாவின் ஆசீர்வாதங்களினாலும் வழிகாட்டுதல்களினாலும் இந்த குரு பரம்பரையின் வழியில் நடப்பதே ஒரு சிறந்த வழி ஆகும். எனவே அனைத்து சாயி பக்தர்களும் இந்த மகோத்சவத்தில் பங்கு பெற்று ஸ்ரீ ஷிரடி சாய்பாபாவின் அனுகிரகத்தையும் ஸ்ரீ சாய் கோமல்நாத் அவர்களின் அனுகிரகத்தையும் பெறுமாறு, ஆசீர்வாதத்தையும் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸ்ரீ சாய்பாபாவின் கிருபையும் ஸ்ரீ சாய் கோமல்நாத் அவர்களின் ஆசீர்வாதமும் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் இருக்குமாக. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ சச்சிதானந்த பரபிரம்ம சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாயி கோமலநாத் மகாராஜ் விஜயிக்கட்டே.